ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் காலரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது இந்த குரோதி ஆண்டோட மகர சங்கராந்தியோட சில குறிப்புகள், அதாவது பொங்கல் அதோட சில குறிப்புகள், தர்ப்பணம் அண்டு பொங்கல் வைக்கக்கூடிய நேரம், இதோட சில குறிப்புகளை பார்ப்போம் குருவருளால். அதாவது இதோட விஷயங்கள் விளக்கங்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அகஸ்திய விஜயம் சார்ந்த சிறிய ஒரு புத்தகம் ஒன்று உண்டு, விரத மகிமைன்ட்டு. அதோட 11ஆம் பாகத்தில் இந்த பொங்கல் எப்படி எல்லாம் வைக்கணும், ஏன்னா அது நிறைய பெரிய டீட்டெயில்ஸ். அது இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு வஸ்திரம் ஒன்று வாங்கணும், அப்புறம் கோதுமை வாங்கணும், நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி தான் பொங்கல் வைக்கிறது ரொம்ப உத்தமம். 3 கரும்பை கட்டணும் அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஸோ நம்ம இப்போது வெறும் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்குறோம், இந்த டைமிங்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் அதாவது இந்த டைமிங்கை மட்டும் இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ப்ரொசீஜர்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கும், பொங்கல் எப்படி வைக்கணும் அப்படின்ற விஷயம்லாம். ஃபஸ்ட்டு காலையில் 8:55 குரோதி ஆண்டோட இந்த தை மாதம் பிறப்பு எப்படி இருக்குதுன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் 8:55 அந்த நேரத்தில் தான் இந்த தை மாதம் பிறப்பு ஏற்படுது. அப்போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம முதல்ல தர்ப்பணம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா, பொதுவாகவே ஒரு நிறைய இந்த நாந்தி சிராத்தம் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா முதல்ல முன்னோர்களை வழிபாடு பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பாரம்பரியம், தொன்று தொட்டு வரக்கூடிய ஐதீகங்கள். இதெல்லாம் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைக்காம எந்த பண்டிகையும் கிடையாது, எந்த விசேஷமும் கிடையாது. ஸோ அதில் முக்கியமாக முன்னோர்களுக்கு தர்ப்பணாதி பூஜைகள் நிச்சயமாக பண்ணணும். அது கரிநாளாக அப்படி இருக்கும், எப்பயுமே முதல் 3 நாள் கரிநாள். அதனால் இந்த நீலோத்பலம் பூ இருக்குது பாருங்களேன், அது சாட்சியாக அது முன்னாடி அப்படி வச்சுண்டு தர்ப்பணம் பண்ணுறது உத்தமமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பொங்கல் வைக்கிற நேரம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு 11லேருந்து அதாவது 12க்குள்ளே அந்த டைம்லேயே பொங்கல் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நடுவில் இந்த யமகண்ட நேரம் கிராஸ் ஆகும். ஸோ அப்படி பண்ணனா கூட 8:55 9:40 ஏன்னா சூரிய உதயம் 6:40, அதனால் 9:40 பண்ணலாம். பட் நீங்கள் அப்படி பண்ணால் கூட நிறைய பேர் பொதுவாக பார்க்குறவங்க என்னென்னா 9:10 யமகண்டமாச்சே அப்படின்ட்டுலாம் உங்களை கன்ஃபியூஸ்டு பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அது நல்ல லக்னம், கும்ப லக்னமாக இருக்கும் அந்த டைமிங்கு. அந்த லக்னத்தில் லக்னாதிபதி ஆட்சியாக இருப்பார் சனீஸ்வரர். ஸோ அதனால் அந்த 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸில் முடியுமான்றது கொஞ்சம் யோசித்து பார்த்துங்க. அதை விட்டால் கிராஜுவலான டைம் பார்த்துட்டிங்கன்னா இந்த 11 to 12 காலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு உச்சி வேலையாக வந்துடும் வச்சிங்களேன். பகல் பொழுது 11 to 12 செவ்வாய்க்கிழமை அந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சூரியன் கீழே வந்துடுவார். உச்சிக்கு சாய்ஞ்சு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம சூரிய பூஜை பண்ணுறதுல அவ்வளோ அர்த்தமாக இருக்காது. சூரியன் உச்சிக்கு வர்றதுக்குள்ளே தான் பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்குங்க. இதில் சரி, அப்போ என்ன லக்னம் அப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மீன லக்னம் இருக்கும். அதுவும் ஒரு வகையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த வாட்டி இந்த மகர சங்கராந்தி அப்படின்றது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சங்கராந்தி தேவதைகள் ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியில் என்ட்ராகும் போதும் ஒவ்வொரு சங்கராந்தி காலங்கள் தான் அது. சங்கராந்தி புண்ணிய காலங்கள் தான் அது. ஸோ அதில் மகர சங்கராந்திக்கு மட்டும் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது ஒரு தேவதையாக உருவாகம் ஆகி ஒரு வாகனத்தில் வருவாங்க. அந்த வாகனம் எதை மீன் பண்ணி இருக்குன்னா, கரணத்தை மீன் பண்ணி இருக்கும். இந்த 11 கரணங்கள் இருக்குது பாருங்கள், பவ பாலவ கவுள தைத்துல கரசை வனிசை பத்ரை சகுனி சதிச்சுப்பா அது நாம் அப்படின்ட்டு இருக்கும். கிம்ஸ்தொக்குனண்டு அப்படி போயிட்டு இருக்கும். 11 கரணங்கள் இருக்கு இல்லையா. அந்த கரணம் படி பார்த்துட்டிங்கன்னா பாலவ கரணத்தில் இந்த மகர சங்கராந்தி ஏற்படுவதால் அந்த கரணத்தோட வாகனமாக புலி வாகனம் இருக்குது. அந்த கரணத்தோட அதிபதி யார் நீங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ராகு பகவான்.
ஸோ நம்ம அந்த 11 to 12 வைக்க போகிறோம் வச்சிங்களேன் பொங்கல். அப்போது வந்து மீன லக்னத்தில் ராகு பகவான் இருப்பார். ஸோ அவரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அவரை மனசில் நினச்சிட்டு கூட பண்ணலாம். அது ஏன்னா ராகு பகவான்னாலே முன்னோர்கள் தானே. ஸோ அதனால் 11 to 12 ஓகே. இந்த பொங்கல் வந்து வைக்கிறச்சே பொங்கல் பானை நீங்கள் ரெடி பண்ணுறச்சே சில டிப்ஸ் மாதிரி குறிப்புகள் மட்டும் கொடுத்துட்றோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பெரிய ப்ராசஸிங்லாம் இருக்குது. இந்த பூஜை வந்து சாதாரண பூஜை இல்லை இது. அதில் டிப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பானையை வந்து நல்லா அலம்பி புது மண்பானை அல்லது வெண்கல பானை தான் நம்ம ரெடி பண்ணுறோம் வச்சிங்களேன். அப்படி பானையை ரெடி பண்ணி அடுப்பில் வைக்கிறச்சே நீங்கள் வந்து வெண்கல பானை சித்தர் அப்படின்ற ஒரு விசேஷமான சித்தர் இருக்கார். அவர் மனசில் நினச்சிண்டு வேண்டிண்டு அந்த பானையை நீங்கள் அடுப்பில் வைங்க. அந்த 3 கரும்பு கட்டணுன்றது ஒரு ப்ரொசீஜர் ஒன்று உண்டு. அதாவது அந்த பானைக்கு மேலே. அப்போது கரும்பாயிர சித்தர்ன்ட்டு ஒரு விசேஷமான சித்தர் அவரையும் மனசில் நினச்சிட்டு நீங்கள் அந்த கரும்பை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பொங்கல் வச்சாச்சு அந்த டைமில் அது பொங்கி வரும் வேலை இருக்கு இல்லையா. அப்போ பொங்குசாமி சித்தர்ன்ட்டு ஒரு விசேஷமான சித்தர். இவங்கெல்லாம் அண்ணாமலை கிரிவல மாத சிவராத்திரி கிரிவல சித்தர்கள் இவங்கெல்லாம். அவரை நினச்சிங்க பொங்குசாமி சித்தர் ரொம்ப விசேஷம். மங்களம் பொங்கி வருவதற்கு நம்ம இல்லத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான சித்தர் அவர். இவங்களெல்லாம் நினைக்கும் போது கண்டிப்பாக அவங்க எந்த லோகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களோட ஆசி நமக்கு நிச்சயமாக உண்டு. ஒன்று. ரெண்டாவது அந்த பொங்கல் பொங்கி வரச்சே வந்தவுடனே நீங்கள் அந்த பொங்குசாமி சித்தர் நினச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மகோ தைரியா மகர சங்கராந்தி தேவதா போற்றி போற்றி எங்கள் இல்லம் வாராயம்மா வாராய் தேவதையே அப்படின்ட்டு கூட நீங்கள் சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு அதில் முக்கியமாக என்ன பண்ணலாம், இந்த மகர சங்கராந்தி தேவதா வந்து மகோதைரியான்ட்டு அவங்களோட திருநாமம் இருக்குது. அது பெரிய வர்ணனை இருக்கும். பஞ்சாங்கம் இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து இந்த மகர சங்கராந்தி வேலையில் நீங்கள் தர்ப்பணம் முடிச்சுட்டு அந்த மகோதைரியாவோட என்ன ஆயுதம் கொண்டு வராங்க, என்ன வாகனம், என்ன கந்தம், வஸ்திரம், பாத்திரம் அப்படின்ட்டுலாம் நிறைய இருக்கும். அவங்க என்னென்னலாம் தாங்கிட்டு வராங்க அப்படின்றது அதெல்லாம் சொல்கிறதே மகா விசேஷன்றார் வாத்தியார். அப்படி நீங்கள் மகோதைரியா அந்த மகர சங்கராந்தி தேவதை அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி மலை அங்கே இருக்கக்கூடிய மத்துவரதர்ன்ட்டு சொல்லுவாங்க அந்த பெருமாள் ராஜகோபால சுவாமி. அவரை மனசில் நினச்சிங்க. ஏன்னா எல்லா சங்கராந்தி தேவதைகளும் ஃபஸ்ட்டு போய் அந்த பெருமாளை வணங்கிட்டு தான் என்ட்ராகிறாங்க மகர ராசிக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டிருக்கனால அந்த பெருமாளை மனசில் நினச்சிட்டு மகாதைரியாவை மனசில் தியானம் பண்ணி என்ன பண்ணலான்னா அவங்களோட அபிஷேகம் அப்படின்ட்டு அதில் ஒரு விஷயம் வரும். அதில் பார்த்தாச்சுன்னா கருப்பஞ்சாறு. இந்த கருப்பஞ்சாறு கரிநாள் தொடர்ந்து 3 நாள் இருக்குது பாருங்களேன். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை. அந்த 3 நாளும் வாய்ப்பிருப்பின் ஏதேனும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு இந்த கருப்பஞ்சாறு அபிஷேகத்துக்கு முயற்சி பண்ணுங்க. கருப்பஞ்சாறு வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுங்க அபிஷேகத்துக்கு. ப்ளஸ் வந்து கருப்பஞ்சாறு தானமும் பண்ணலாம். அது ஒரு விசேஷமான அனுகிரகம். அம்பாளுக்கு நல்ல வாசனையான குங்குமம் வந்து சுத்தமான குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க. இதெல்லாம் இந்த நம்ம மகர சங்கராந்தி தேவதாவை நாம் பிரீத்தி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவங்களோட ஆசி வேணும். ஏன்னா அடுத்த மகர சங்கராந்தி தேவதா வர வரைக்கும் இவங்களோட ஆட்சியில் தான் நாமெல்லாம் இருக்கிறோம் இல்லையா. அவங்களோட ஆசி நிச்சயமாக வேண்டும். அதில் அந்த மகோதைரியா அந்த தேவதையை நினைக்கிறச்சே தைரியலக்ஷ்மியை வேண்டிக்குங்க. ஏன்னா ஒரு இல்லத்தில் தைரியலக்ஷ்மி ஒருத்தி வந்துட்டாங்க, அம்பா வந்துட்டான்னா அஷ்டலக்ஷ்மிகளும் நிச்சயமாக அந்த வீட்டில் வாசம் பண்ணுவாங்க. அதனால் மகாதைரியம் நினைக்கிறச்சே தைரியலக்ஷ்மியும் கூட வந்து நீங்கள் தியானம் பண்ணுங்க. ஸோ இதுதான் அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரமும் அண்ட் அந்த ப்ரொசீஜர் டிப்ஸு இதெல்லாம் இதுதான். இதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி முயற்சி பண்ணி பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஏதோ பொங்கல் வைக்கிறது என்னவோ பொங்கல் வச்சு சாப்பிட்டு போகிற வேலைக்கு என்னையா இவ்வளோன்ட்டு நினைக்காதீங்க. அந்த பொங்கல் அந்த பொங்கி வருது பாருங்களேன், அதில் நிறைய அது ஒரு திசையில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரும். அதை வச்சு அந்த ஆண்டு முழுக்க நமக்கு என்னெல்லாம் நடக்க போகுது நம்ம வீட்டிலன்றது பார்க்கக்கூடிய சகுன சாஸ்திரம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. எனக்கு அது நிறைய அனுபவம். நிறைய பேருக்கும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்பிச்சிருக்குச்சே சொல்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட போகிறீங்க.
ஸோ சொல்கிறோம். அந்த மாரி இருக்குது. அதனால சாதாரண விஷயம் இல்ல இந்த பொங்கல் வைக்கிறதுன்றது. அதனால தான் பயபக்தியோட முன்னோர்களையும், குலதெய்வத்தையும் அண்டு வாத்தியாரையும் மனசுல நெனச்சுண்டு, இந்த சொன்ன சித்தர்கள் அண்டு இந்த தேவதையெல்லாம் மனசுல நெனச்சுண்டு, நீங்க பொங்கல் அந்த குறிப்பிட்ட நேரத்தில வையுங்க. ஓம்.